ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஒன்றிணைந்து போராடினர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பழனிவேல். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அனுமதி வழங்க வேண்டும். பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும். ஜல்லிக்கட்டுக்காக போராடியவர்களை கைது செய்தவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை முடிந்த நிலையில் ஜல்லிக்கட்டு தடைப்பட்டிருக்க நிலையில் தொடர்ந்து ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கணும். இந்த ஓரிரு நாட்களிலேயே ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கி நடத்தப்பட வேண்டும் என்பது அவரோட கோரிக்கையாக இருக்கு. தொடர்ந்து இளைஞர்கள் பெரும் அளவில் அதிக அளவில் இங்கே கூடி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது நம்ம நேரடியாக காணப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்திற்கு திமுக சார்பில் ஆதரவு தெரிவிப்பதற்காக இந்த கிழக்கு மாவட்ட செயலாளர் சுகவன் இந்த இடத்துக்கு வந்தார். ஆனால் அவரை அரசியல் வேண்டாம், எங்களுக்குள் அரசியல் வேண்டாம், நாங்கள் ஒன்றுபட்டு இருக்கிறோம் என்று இங்கே கூடியிருக்க இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தங்கள் கையில் இருக்கக்கூடிய தண்ணீர் பாட்டில்களை அவர்கள் மீது வீசி அவரை துரத்தி அமைச்சிருக்காங்க. இதே போல தான் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பருகூர் பொறியியல் கல்லூரி, சந்தியா கலைக்கல்லூரி, PSV தனியார் கல்லூரி என மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கலைக்கல்லூரி மாணவர்களும் தங்கள் வகுப்புகளை புறக்கணித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நாம் இப்போ நேரடியாக பார்க்கலாம் இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஆமா, இப்ப தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்று இருக்கு. நீங்க இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்துல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சார், இது ஒரு கலாச்சார அடையாளம் மட்டும் இல்லாம நம்மளோட உணர்வு சார். இது எல்லாரும் ஜல்லிக்கட்டா பார்க்கறாங்க. இது உணர்வு என் முன்னோர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லாரும் இங்க படிக்காமையோ தெரியாமையோ வரல. இதுக்கு பின்னாடி என்னென்ன சூழ்ச்சிகள் இருக்குன்னு எல்லாரும் புரிஞ்சதுனாலதான் இவ்வளவு ஒரு பெரிய போராட்டமா வந்துட்டு இருக்கு. நான் ஒரு இன்ஜினியர் சார், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நான் படிக்காத பட்டிக்காடோ இல்ல காட்டு மிராண்டியோ கிடையாது. எங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்க சூழ்ச்சி புரிஞ்சிருக்கு. கண்டிப்பா எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். மாடு என் குடும்ப உறுப்பினர் மாதிரி வளர்த்துற விவசாயிகளுக்கு இல்லாத ஒரு அக்கறை எப்படி சார் பீட்டா அமைப்புக்கு வந்தது? அவங்கள விட எங்களுக்கு எங்க மாட்டை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும் சார். எங்க கலாச்சாரம் சார், இது எங்களுக்கு பாத்துக்க தெரியும். அதனால ஜல்லிக்கட்டு கண்டிப்பா நடக்கணும். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா இருக்க அத்தனை இளைஞர்களுக்கும் இந்த தமிழகம் முழுவதும் இருக்க அனைத்து மக்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க சார். குறிப்பா பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களுடைய கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை யாருமே ஒடுக்க நினைக்கக்கூடாது. எங்கள் காளைகளை, நாங்கள் வளர்க்கும் காளைகளை எப்படி நாங்களால் வதை செய்ய முடியும்? பீட்டா அமைப்பு எங்கிருந்து வந்தது? இந்த அமைப்பு யாரை குறிவைத்து இந்த தடையை விதிக்கிறது என்றது நம்ம தடுக்க முடியாது. அதனால மத்திய மாநில அரசுகள் உடனடியாக ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்காக அனுமதியை வழங்க வேண்டும் என்பது அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜலீல் அகமதுடன் பழனி.